பெண்கள் அவங்களுக்கு இந்த கர்ப்பப்பை கோளாறுங்கிறது பெரிய சிக்கலாக இருக்குது இல்லையா? இந்த கர்ப்பப்பை அதுலேயும் இளம் பெண்களுக்கான கோளாறு பெருசாக இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு அற்புதமான தீர்வு நீங்களே சரி பண்ணிக்கலாம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அதுக்கு உண்டான தீர்வை நான் இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னாக்க, கழற்சிக்காய் பொடி, நாட்டு மருந்து கடையில் போய் கழற்சிக்காய் பொடின்னு சொல்லி ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கிடுங்க. வாங்கி கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் சுத்தமான பசுமாட்டு வெண்ணெய் வேணும், அது ரொம்ப முக்கியம். கடையில் வாங்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், உங்கள் வீட்டில் எடுக்கிற எண்ணெயாக இருக்கணும். இல்லை நான் வீட்டில் அது மாதிரிலாம் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் பசுமாட்டெல்லாம் வளர்க்கலை அப்படின்னு சொன்னால், எங்கேயாவது A2 மில்க் வாங்குங்க. A2 மில்க் வாங்கி நீங்களே காய்ச்சி உரக்கு ஊற்றி தயிராக்கி கடைஞ்சி வெண்ணெய் எடுக்க கற்றுக்குங்க. வெண்ணெய் எடுக்க ஆரம்பிங்க. உங்கள் வீட்டில் எடுத்த வெண்ணெய் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கெட்ட கொழுப்பாக மாதிரி ஹார்ட்டை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் பிராண்டடாக மட்டும் தேன், எண்ணெய், நெய், வெண்ணெய் இதெல்லாம் வாங்குறத அது அட்வைசபிள் இல்லை. இப்போது வீட்டில் நீங்கள் A2 மில்க் வாங்கி உரக்கு ஊற்றி, அல்லது வீட்டில் உள்ள நாட்டு பசுமாட்டு வெண்ணெய்னா ரொம்ப சிறப்பு, அந்த மாதிரி வெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெண்ணெய் 1 ஸ்பூன், அந்த கழற்சிக்காய் பொடி 1 ஸ்பூன், அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு உடனே தண்ணி கிண்ணிலாம் குடிச்சிடக்கூடாது. 1/2 அன் ஹவருக்கு தண்ணி கூட குடிக்கக்கூடாது. இதை அப்படியே நக்கி சாப்பிட்டு முழுங்கிட்டு விட்டுறணும். இப்படி காலையில் ஒரு வேளை, ஈவினிங் ஒரு வேளை, தொடர்ச்சியாக 3 மாதம் சாப்பிடணும். அந்த லேடிக்கு அல்லது அந்த பெண்ணுக்கு வாழ்நாள் தொந்தரவு வரவே வராது. இது யாருக்கு எதுக்காக சாப்பிடணும்? இந்த நோய் உள்ளவங்களுக்கா? இல்லை, பெண்ணாய் பிறந்த எவரும் சாப்பிடலாம். இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, எனக்கு வயசு இப்போ 60 ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னால் கூட, யார் வேணாலும் கர்ப்பப்பை பலமாக இருக்கணும்னு விரும்புகிறவங்க, வயசு வித்தியாசம் இல்லை, 13 வயசு குழந்தையிலேருந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். 3 மாதம் சாப்பிட்ணும், ரைட்டு. ஆனால் அந்த கர்ப்பப்பை பாதிப்பு இருக்குது பாருங்கள், அதிக அளவில் சங்கடப்படுத்துறது மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அதிக அளவு குறைந்த அளவு இப்படிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டிஸார்டர்லாம் சரி பண்ண ஆர்டருக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், அசோக மரப்பட்டை, அசோக மரம் அப்படின்னு சொன்னால் நம்ம கிராமத்தில் நெட்டிலிங்க மரம்னு சொல்லுவோம், அதுதான் அசோக மரம். அன்றைக்கி கூட யூடியூப்பில் பார்த்தேன், அது இல்லை அசோக மரம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வேறு எதையோ காட்டுறாரு. இதுதான் ஒரிஜினல் அசோகர் வச்ச மரம், நெட்டிலிங்க மரம் இல்லைன்னு சொல்லி காட்டுறாரு. ஆனால் நெட்டிலிங்க மரத்துடைய கஷாயத்தை குடிக்க வச்சு அந்த கர்ப்பப்பை கோளாறு சரியாக இருக்குது பல பேருக்கு. அப்போ அதுதான் அசோக மரம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அப்போது அந்த நெட்டிலிங்க மரத்துடைய, அந்த அசோக மரத்தினுடைய பட்டை ஒரு உள்ளங்கை அளவுக்கு எடுத்து அதை கழுவிட்டு சிதைச்சி, அதாவது நசுக்கி, அதில் அந்த சீரகப்பொடி கொஞ்சம் போட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா சுண்டைக்காய 2 டம்ளர் தண்ணி போட்டு 1 டம்ளராக சுண்டை காய்ச்சி, காலையில் 1 டம்ளர், ஈவினிங் 1 டம்ளர், 18 நாளைக்கு, வெறும் 18 டேஸ். இது ட்ரீட்மெண்ட்டு. ஆமாம். அப்போது இந்த கோளாறு உள்ளவங்க இந்த 18 நாள் காலை மாலை இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு, அதன் பிறகு இந்த கழற்சிக்காய் பொடியை வெண்ணெய் மருந்தையும் சாப்பிடணும். கோளாறு உள்ளவங்க. கோளாறு இல்லாதவங்க கஷாயம் வேண்டாம், வெறும் கழற்சிக்காய் பொடியும் வெண்ணெய் மருந்தையும் சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டுட்டு வந்தால் 3 மாதத்துக்கு பிறகு அவங்களுடைய ஆயுளில் கர்ப்பப்பை கோளாறுங்கிறதே வராது. அப்போது இதை பார்க்கக்கூடிய தாய்மார்கள் தங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை செஞ்சு கொடுங்க. சரியா? நன்றி சார்.